வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன தலைப்புன்னா, சித்த மருத்துவர் அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இவர் படிச்சிட்ருக்கிறவர், சித்தா படிச்சிட்ருக்கிறவர். ஓகேங்களா? மருத்துவருக்கும் சித்தா மருத்துவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போது மாம்பழம் நம்ம மருத்துவர் அப்படின்னா செவ்வாய், சனி, சூரியன், இந்த மாதிரி ராகு கேது நம்ம சம்மந்தப்படலாம் அப்படின்னு. ஏன்னா ராகுவும் கேதுவும் மருந்துக்கு, அதாவது ராகு மயக்க மருந்து கொடுக்குறவர், கேது சித்தா, கம்ப்ளீட்டடாக சித்தா அப்படின்னு சொல்கிறவர். சரி, இப்போ வாங்க கட்டத்துக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இவர் சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 3ல் செவ்வாய், புதன், சூரியன், குரு. அதாவது லக்னாதிபதி நேசமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் நீச்சபங்க ராஜயோகத்தில் தான் இருக்கிறாரு. எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. சுக்கிரன் திக்பலமாக இருக்கிறாங்க. சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்குது. அதாவது இவருக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது. எப்படின்னா சுக்கிரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 9, 10 அதிபதிகள். சரி, அதை பார்த்துட்டோமா? இப்போ வாங்க, எல்லா கிரகமும் அதாவது மருத்துவருக்கு 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும். அதாவது லக்னத்துக்கு 5, செவ்வாய் சனி சம்மந்தப்படுறது லக்னத்துக்கு 5ல் இருந்து 10ஆம் இடத்தோடு சம்மந்தப்படணும். இந்த மாதிரி கூட்டு கிரகங்கள் இருக்கிறது எங்கெங்கே இருக்கலான்னா 10ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 2ல் இருக்கலாம் மருத்துவர் படிப்புக்கு. ஏன்னா அங்கே சனி யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இரும்பு, அதாவது ஊசி, அந்த மாதிரி. செவ்வாய் இரத்த காரகத்துவம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், குருவும் புதனும் தான். குரு, புதன், சூரியன் தான் ரொம்ப டாமினேட்டடாக இருக்கிறது. பரிவர்த்தனையில் செவ்வாய் இந்த வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார். புரியுதுங்களா? இவர் அதாவது என்ன நட்சத்திரம்னா கார்த்திகை நட்சத்திரம், சூரிய திசையில் பிறந்த ஜாதகர் இவர். சூரிய திசை ஒரு 3 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் தசை முடிஞ்சுது. இப்போது ராகு தசை போயிட்டுருக்குது. இப்போது இந்த ராகு தசையில் +2 முடிச்சிட்டாரு. செவ்வாய் தசையில் கரெக்டாக ராகு தசை வரப்போ சித்தா அப்படின்னு அவர் எடுத்துட்டார். ஏன் சித்தா எடுக்கிறாரு அப்படின்னா, நீட்டில் அவருக்கு விருப்பம் இல்லை. எப்போவுமே நான் சொல்லியிருக்கிறேன், லக்னத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் விடாமுயற்சியாக நீட்டில் ஒரு தரத்துக்கு 4 முறை எழுதுவாங்க. ஆனால் இங்கே லக்னத்துக்கு எந்த பாவகிரகமும் லக்னத்தில் இல்லை. லக்னாதிபதி சூப்பராக இருக்கணும். லக்னத்தில் ஏதாவது ஒரு பாவகிரகம் இருந்தால் அவங்க விடாமுயற்சியாக இருப்பாங்க. அதுவே ஒரு சுப கிரகம் லக்னத்தில் இருந்தால் அவங்க ஒரு தரம் எழுதுவாங்க, 2வது முறை யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே புக்கெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, அடுத்து வேறு படிப்புக்கு போயிடுவாங்க. அது ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்குது. ஆனால் 8க்கு 8ங்கிறப்போ 3ஆம் அதிபதியாக வந்துடுவார். இப்போ 3ல் எல்லா கிரகமும் சம்மந்தப்படுது. ஆனால் 6ம் இந்த கிரகத்துக்கு சம்மந்தப்படுது. அதாவது செவ்வாய் 4ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும், சனி 6ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும், சனி யார்? தொழில்காரகன் இல்லையா? பேசிக்காக தொழில்காரகன் சனி. அவர் 6ஆம் வீட்டை பார்க்குறதுனாலையும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? இப்போது இது 6ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டதுனால இவர் சித்தா. இதுவே 10ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டு இருந்தால் இவர் நீட்டில் பாஸ் பண்ணி இவர் இதுவில் போயிருப்பார், மருத்துவத்தில் போயிருப்பார். ரெண்டுமே டாக்டர் தான். ரெண்டுமே கிரகங் ரெண்டுமே மருத்துவ படிப்பு தான். இதில் புதன் பேச்சுக்கு அதிபதி, குரு அதாவது சொல்கிறது, அதாவது மேம்படுத்துறது, அறிவுரையை சொல்கிறது. இந்த 2 கிரகமும் நல்ல நேரடி வலு, அதாவது அந்த கிரகத்தோட நேரடி வலு பெற்றால் இவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, சித்தாவில் வந்துடுவாங்க. இதுவே அவங்க, நீங்கள் டாக்டர்ஸ்லாம் பாருங்கள், நம்ம பாட்டுக்கும் இங்கே வலி அங்கே வலின்னு சொல்லிகிட்டு இருப்போம், அவங்க பாட்டுக்கும் எழுதிட்டுருப்பாங்க, அவங்க பாட்டுக்கும் இன்ஜெக்ஷன் போட சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த அதாவது செட்டஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. அது எப்படி சம்மந்தப்படுதுன்னா ரத்தம், தையல் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வரும். இவங்க அப்படி இல்லை, ரத்தமே வந்தாலும் அதுக்கு மருந்து தான் கொடுப்பாங்க, மருந்து தான் போடுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க.
புரியுதுங்களா? அதுதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இதுக்கு சனி வந்து நேரடி தொடர்பு கொள்ளணும். இந்த சித்தாவில் சனி வந்து தேவையில்லை. அதுக்கு பதிலாக குருவும் புதனும், புதன் வந்து மெயினாக வரும், குரு வந்து பேச்சு, அதாவது அட்வைஸ் பண்ணுற மாதிரி பேச்சு வரும். இவ்வளோ தாங்க சித்தாவுக்கும் மருத்துவருக்கும் வித்தியாசம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவுங்களா? அதாவது உங்களுக்கு நல்லா தெரியணும், இந்த மருத்துவத்துக்கும் அந்த மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம். ஆனால் எந்த கிரகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகமோ கஜகேசரி யோகமோ ஏதோ ஒரு யோகம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கான அமைப்புகள் நம்மளுக்கு வரும். புரியுதுங்களா? தேங்க்யூங்க.